Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு பார்லர் ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்லருக்கு நான் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணி என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பார்லர் பத்தி நான் முக்கியமா சொல்லியே ஆகணும். என்னோட ரொம்ப வருஷம் ட்ரீம்னு கூட சொல்லலாம். எனக்கு பார்லர் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் கனவு இப்போ பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு தான் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா என்னோட கனவை நிறைவேற்றி வச்சிருக்கிறது அவர் தானே. ஸோ அதுக்காக நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னை நம்பி அவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தால் மட்டும் தானே அது பண்ண முடியும். என் ஹஸ்பண்ட்க்கு அது மாதிரி என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கனால எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்போ பார்லர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் போட்ட பட்ஜெட்டை விடையுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருச்சுங்க. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு அமௌண்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பாஷாக இருக்கட்டும், நம்ம ஃப்யூச்சருக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியே கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸ் இழுத்து வச்சிட்டோம். பட் ஓகே, ஏன்னா ஒரு கிளைண்ட் நமக்கு கிட்ட சர்வீஸ்க்கு வராங்க அப்படின்னா ஆம்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆம்பியன்ஸ் தான் பார்ப்பாங்க கிளைண்ட். ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும், கிளீனாக ஹைஜீனிக்காக இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். இதெல்லாமே பார்ப்பாங்க. ஸோ நமக்கு எது கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். எங்களோட பார்லர் ஒன்றும் ரொம்ப பெரிய பார்லர் கிடையாது, சின்ன பார்லர் தான். 400 ஸ்கொயர் ஃபீட் தான். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஷியல் ரூம், 3 கட்டிங் சேர் அண்ட் சோஃபாஸ் இதெல்லாமே போட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸ், பெடிக்யூர் செக்ஷன், ஹேர் வாஷ் ஸ்டேஷன் இது எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா மிரர் செக்ஷன். மிரர் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் மிரர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பின்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஷன் பண்ணாரு. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண பார்லரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு பின்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கும் இந்த டைமிங்கில் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் பேஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராம்குமார். ஸோ அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் பார்க்கும்போது தான் எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டீம் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆஷும் பிளாக்கும் போகலாம். பெரிய பெரிய பார்லர்ஸ் எல்லாமே பிராண்டட் சலூன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஆஷ் இந்த கலரில் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால நானும் பிளாக் ஆஷ் போகலாமே அப்படின்னு சொன்னேன். பட் என் ஹஸ்பண்ட் வேண்டாம், அது யூஸ்வலாக பண்ணுறாங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் லைட் கலர்ஸில் போகலாம் அப்படின்னு. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம் கரெக்டு தானே, நம்ம லைட் கலர்ஸ் பண்ணாதான் பார்லர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுதான் நாங்கள் யோசித்தோம். எனிவேஸ் பார்லர் நம்ம லைட் போட்டால் தான் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட் போடாமையே பிரைட்டாக இருக்கணும்னா லைட் கலர்ஸ் போய்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ரூமுக்கு இந்த மாதிரி பெடிக்யூர் செக்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாஜ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அதுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஓகேங்களா, அதனால அதுக்கு டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை வால்பேப்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லைட் கலர்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த உட்டன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸுக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த உட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் நாங்கள் இதுக்கு வாங்கினோம். இங்கே வெளியில் போயிட்டு எங்கே வாங்குறது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு பெருசாக இது இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாமே பார்த்தது எல்லாமே பின்ட்ரெஸ்ட்டில். அப்படிங்கும்போது சரி ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கினது தான். ஸோ மிரர் ஆகட்டும் எல்லாமே ஆன்லைனில் நாங்கள் பார்த்து நேரில் போய் விசிட் பண்ணி நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பீடிங் கொடுத்துருக்காங்க. இந்த பீடிங் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வாங்கின சேர் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு கோல்டன் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால இந்த மிரர்லேயும் எனக்கு கோல்டன் வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சு வாங்கினேன். ஸோ இது எதுக்கு ஆக்சுவலாக நமக்கு பின்னாடி கொடுக்கறது ஒரு சாண்டில் கலரு, அதுக்கு எப்படி கோல்டன் கலர் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலுமே அது வேணும்னு சொல்லி கேட்டதுனால சரி ஓகே பண்ணிட்டாங்க. பட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு உள்ளேயே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி டச் பண்ணோம் அப்படின்னா வார்ம் லைட்டு கூல் லைட் அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஏதாவது வீடியோஸ் பண்ணுறோம் கிளைண்ட்டை வச்சு ஹேர் கட் பண்ணி அவங்களுக்கு வீடியோஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த
லைட்டிங்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கிளைண்ட் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வந்து பார்லரில் ஓவர் லைட்டிங் எல்லாம் போடாமல் நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த லைட்டிங்லேயே நம்ம வந்து பேக் லைட் போட்டுக்கலாம். பேக் சைடு எரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு இந்த பேக் லைட் மட்டும் போட்டோம் அப்படின்னா நல்லா இருட்டா வார்மா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த கோம்பு வைக்கிறதுக்கு, அப்புறம் இங்கே ஒரு காஃபி மக் இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த ஆயில் பாட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். அங்கே ரொம்ப கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கணும், நார்மலாக ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஒரு வியூவில் இருக்க வேண்டிய ஐட்டம்ஸ் இதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி மக்லேருந்து எல்லாமே நான் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் மசாஜ், நம்மளோட பார்லரில் பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆயில் மசாஜுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட சிஸ்டர் இன்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஆயில். இது பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி வேர், பன்னீர் பூ, இந்த மாதிரி வந்து செம்பருத்தி லீவ்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து காய்ச்சி எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதுதான் வந்து ஆயில் மசாஜுக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இந்த பாட்டிலில் வச்ச உடனே ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள். இது எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து மும்பையிலேருந்து ஆன்லைனில் பேசி ஆர்டர் போட்டு கொரியர் பண்ணி வந்த சேர்ஸு. ஸோ அங்கேருந்து வரும்போது ஏதாவது டேமேஜ் ஆகிருமோ, அவ்வளோ தூரத்துலேருந்து வருது ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா நீட்டாக கொரியர் பேக் பண்ணி ரொம்ப சூப்பராக அசம்பிள் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. பட் இங்கே வந்து ரீச் ஆன உடனே அவங்க ஆளுங்க மும்பையில் நம்ம லக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் கிட்ட தான் நம்ம இது வந்து செய்ய கொடுத்துருந்தோம். அவங்களோட ஆளுங்க வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் வந்து இந்த கோயம்புத்தூர்ல இறங்கின உடனேயே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அவங்க மும்பைலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிட்டிங்காக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துச்சு. தனித்தனியாக இந்த கோல்டன் கலரில் கீழே பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த சேரு இது எல்லாமே தனித்தனியாக வந்துருந்துச்சு. பெடிக்யூர் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, அதனால வந்து அதெல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்காக அவங்க இங்கிருந்து மும்பைலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. இங்கே வந்து அவங்க நீட்டாக அவங்க அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கலரும் கூட, இந்த க்ரீன் அண்ட் கோல்டன். ஸோ எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டு வாங்கியிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா பார்லர்லையுமே பிளாக் தான் போடுறாங்க. எனக்கு வந்து பிளாக் பார்த்து நான் ஒரு 12 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். அதனால எனக்கு வந்து இந்த பிளாக் பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. நம்ம யூனிக்காக ட்ரை பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பார்லரில் யூஸ் பண்ணுறாங்க, போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இன்னும் பெரிய பெரிய சலூன்ஸ், ரொம்ப ப்ரொஃபஷனல் சலூன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த சேர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம ஃபர்னிச்சர்ஸை சாதாரணமாக நம்ம செலக்ட் பண்ணிட முடியாது இல்லையா, அதனால தான் நாங்கள் வந்துட்டு இந்த ஃபர்னிச்சர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா நீட்டாக வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இந்த சேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. நார்மலாக வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 lakh முடிச்சிடலாம். அதாவது இந்த சேர்ஸு, பெட்டு, பெடிக்யூர் ஸ்டேஷன், ஹேர் வாஷ் செக்ஷன் இது எல்லாமே சேர்த்து ஒரு 1.5 lakh முடிச்சிடலாம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம ஆர்டர் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம். அதோட இந்த கலர்ஸ் நம்ம கேட்ட கஸ்டமைஸாக வேணும்னு கேட்ட மாதிரி கலர்ஸ் இது எல்லாமே கொடுத்ததுனாலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 2.5 lakh பக்கம் இந்த சேர்ஸ் இந்த திங்ஸுக்கே நம்மளுக்கு வந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வேண்டவே வேண்டாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து 400 square feet தான் இடம் இருக்குது பார்லருக்கு. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா சோஃபாஸ்க்கு இதுக்கெல்லாம் பத்தாதுல்ல. கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம சோஃபா போகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து நம்ம கேஷ் வைக்கிறோம், ஹேண்டில் பண்ணுறோம், சிஸ்டம் வைப்போம். ஸோ திங்ஸ் எல்லாம் கூட நிறைய வச்சுக்கலாம். ஒரு வேளை இந்த பேம்ப்ளெட்ஸ் அடிக்கிறது, பார்லருக்கு தேவையான ஃபைல்ஸ் எதாவது வைக்கிறது அப்படின்னா கூட நம்ம வந்து முக்கியமான திங்ஸ் எல்லாமே அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கபோர்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து டிசைன் பண்ணாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஒரு கிளைண்ட் வராங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா தான் அவங்க நின்று பேசுறதுக்கு, நம்ம நின்று அங்கேருந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி பாஷா காமிக்கும். அதுக்காக சரி கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணாரு.
அப்புறம் இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நான் வீட்டுக்காக அதிகமாக வந்து வீட்டில் வந்து உள்ள இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நிறைய நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அங்கே வாங்கினேன்னு நான் சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அங்கே அந்த நர்சரியில் தான் நாங்கள் இந்த பிளான்ஸ் எல்லாமே வாங்கினோம். கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ்னால் இந்த மாதிரி பவுல்லாம் வச்சா அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இது தாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது, நானும் என் சிஸ்டரும் வந்து ஹோம் டெக்கார் இதுக்கு போயிருந்தோம். சரி அங்கே போயிட்டு இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம் நம்ம சலூன் டெக்கர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் வாங்கினோம். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் சிஸ்டர் எனக்கு கிஃப்டாக பண்ணிட்டா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வச்ச உடனே அவ்வளோ ரிச்சாக அழகாக தெரியுது பாருங்க. இதுதாங்க நம்மளோட சோஃபா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் நம்ம கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் அண்ட் கோல்டன் தான் நான் பிளான் பண்ணேன். க்ரீன் கலர்ஸில் சோஃபா கொடுத்துட்டு பில்லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கோல்டன் மிக்ஸ் ஆன மாதிரி நாங்கள் பில்லோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நாங்கள் போயிட்டு அங்கே பார்க்குற டைமிங்கில் நாங்கள் எக்ஸாக்ட் கலர் வந்து எங்களுக்கு கிடைக்கல. சரி ஒருவேளை க்ரீன் நம்ம போய் அது வேற க்ரீனாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறனால சரி ஓகே தனியாகவே இருக்கட்டுமே, ஏன் ஒரே மாதிரி இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேற கலர்ஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாக்கு வந்து டார்க் கலர் செலக்ட் பண்ணோம். அதாவது இந்த ஒரு உட்டன் கலர் மாதிரி ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் செலக்ட் பண்ணியிருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியல இவ்வளோ அழகாக வரும் இந்த சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பண்ணி முடிச்சதுக்கு நாங்கள் வந்து இந்த பில்லோ நாங்கள் கேட்கவே இல்லை. நாங்கள் வந்து இந்த வெறும் சோஃபாஸ் மட்டும்தான், இந்த சோஃபா மட்டும்தான் இது பண்ணோம். ஆப்பில் பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் பார்த்து இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த பில்லோலாம் வச்சு அவங்க அழகாக கொடுத்தாங்க, அவ்வளோ ஹைலைட்டாக இருந்துச்சு. இந்த பில்லோ இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த பில்லோ வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. இதுக்குள்ளே வச்சிருக்கிற மெட்டீரியல் ஆகட்டும், உள்ள எல்லாமே போட்டது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஃபர்னிச்சர் செஞ்சு கொடுத்தவங்க. அதனால தான் நாங்கள் இவங்க கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே அவங்க எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கடைக்கு நாங்கள் போய் பார்த்தோம், கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்லர் பார்க்கலாங்கும் போது உங்களோட சின்ன ஸ்பேஸுங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னே சொல்லி வந்து டிசைன்ஸ் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு மனசுக்கு ஒத்துக்கவே இல்லை. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு பண்ணவங்க கிட்டே நம்ம வந்து சொல்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் பார்த்து தான் இந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா டவல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் மடித்து வைப்போம். ஸ்டார்டிங் நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ட்ரைனிங் என்ன தெரியுமா கொடுப்பாங்க பார்லரில், டவல் ரேப் பண்ணுறது. இதுதான். ஏன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 டவல் 100 டவல் பக்கம் லாண்ட்ரி போயிட்டு வரும். நாங்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணி அப்போ தான் ஜூனியராக இருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை இதுதான் கொடுப்பாங்க. டவல் வந்து ரேப் பண்ணி வைக்கிறது, பாத்து செட் பண்ணி ஃபேஷியல் ரூமில் செட் பண்ணுறது, இந்த வேலை தான் எங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்லர் வச்சாச்சு. இப்போது நம்ம பார்லருக்கு அழகாக நம்ம மடித்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. இப்போ நம்ம கபோர்ட்குள்ளெல்லாம் போட்டு டம்ப் பண்ணி வைக்கலாம், ஓகேங்களா? ஆனால் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காதுல்ல. இந்த மாதிரி விசிபிளாக வெளியே தெரிகிற மாதிரி வச்சாலும் கொஞ்சம் அழகாக இருக்கும்ல. இப்போ இந்த இடத்த நம்ம இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம பொருளும் வச்சுட்டோம், அதோட இடமும் வந்து பிளைனாக இருக்கிற மாதிரி தெரியல, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது டவல் ஹோல்டர் பண்ணும்போது டவலையும் நம்ம விசிபிளாக காமிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? கிளைண்ட் முன்னாடியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு டவல் ஹோல்டர் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நம்ம மடித்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹேர் வாஷ் செக்ஷன். இதுதான் எங்களோட ஹேர் வாஷ் செக்ஷன். ரொம்ப கிளாஸாக இருக்கல, அந்த கலருக்கும் அந்த ஒயிட் கலருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்குது. நல்லா செட் ஆகிடுச்சு எங்களுக்கு அந்த பிளேஸும் கூட. பெடிக்யூர் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் மாடல் தான் நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போது இந்த சேர் இருக்கு இல்லைங்களா, நல்லா வந்து ரொம்ப கம்ஃபர்டான சேரு, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்காது. இது வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் ரெண்டுமே பண்ணிக்கலாம்.
இது வந்து மெனிக்யூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற டைமிங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பவுல் மாதிரி இந்த இடத்துல வச்சிருவாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா அப்படி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அதில் 2 பவுல் இருக்கும். இப்படி கையை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அதை சோக் பண்ணி பண்ணும்போது தண்ணி இங்கெல்லாம் போகும். பண்ணிக்கிறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், பண்ணி விடுறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயம் இங்கே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால மெனிக்யூருக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கினோம். ஆக்சுவலாக இந்த மெனிக்யூர் பவுல் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வாட்டர் வந்துடும். இந்த டப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் வர மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர், அதே மாதிரி பெடிக்யூருக்கு எப்படியோ அதே மாதிரி மெனிக்யூருக்கு ஜஸ்ட் இப்படி கையை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நம்ம மெனிக்யூர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மெனிக்யூர் கிளைண்ட்டுக்கு பண்ணிக்கலாம். கிளைண்ட்டுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து மசாஜ் இருக்கு, பேக் சைடும் மசாஜ் இருக்கு, கீழே சீட்லேயும் வந்து வைப்ரேட் மசாஜ் இருக்கு. ஸோ ரொம்ப கன்வீனியன்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து ஒரு வேளை வந்து அவங்க டவுன் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்படி நல்லா டவுன் பண்ணிக்கலாம். நல்லா இவ்வளோ தூரம் டவுன் பண்ணிக்கலாம். ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும். பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ண வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் இந்த பெடிக்யூர் ஸ்டேஷன் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா மெனிக்யூருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெடிக்யூருக்கு. பெடிக்யூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டப்பு இருக்கு. இந்த டப்பு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, பார்வையாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன் இந்த உள்ள வந்து இன்செர்ட் பண்ற மாதிரி வேணும்னு சொல்லி வாங்குவோம். இப்போ பெடிக்யூர் வர்ற டைமிங்ல மட்டும் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணிட்டு பெடிக்யூர் பண்ணி முடிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணியை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு நம்ம அகைன் உள்ள தள்ளி வச்சிடலாம். உள்ள தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப வந்து ஸ்பேஸ் அடைச்சிட்டு அந்த மாதிரி இருக்காது. ஸோ கம்ஃபர்ட்டாக நார்மலாக கிளைண்ட் இல்லாத டைமில் கூட நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து ஒரு மசாஜர் ஆன் பண்ணி விட்டுட்டு லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் லைட் மட்டும் போட்டுட்டு காஃபி போட்டு இந்த இடத்துல நல்லா வச்சுட்டு கம்ஃபர்ட்டாக வச்சு குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பெடிக்யூர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நெயில் பாலிஷு, அப்புறம் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இந்த செக்ஷனில் தான் அடுக்கி வச்சுருக்கோம். கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிறனால அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். கார்பெண்டர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எது வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். பட் அது வந்து இந்த ஷேப்பில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து ஒரு பாக்ஸாக அடிக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் யூஸ்வலாக எல்லாருமே அது பண்ணுறாங்க மேம், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்குமே மேபி வந்து இந்த கார்பெண்டர்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் வீட்டுக்கோ இல்லை நீங்கள் ஷாப்புக்கோ எதுக்காவது தேவைன்னா கூட நீங்கள் அவங்கள கூப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபேஷியல் ரூம் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷியல் ரூம் பார்க்க போகிறோம். ஃபேஷியல் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் மிரரு, ஒரு ஏசி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ஸ்டீமரு, ஒரு சிங்க் இருக்குது, அப்புறம் ட்ராலி இருக்குது. பார்த்திங்கன்னா உட்டன் ஒர்க்கில் வந்து ஒரு பெட் இருக்குது. ஃபேஷியலுக்கு வந்து பெட்டில் பண்ணும்போது தான் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும் அப்படிங்கிறனால ஒரு பெட்டு வந்து நல்லா நீட்டாக உட்டனில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூம் இது. பேண்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டோர் ரூம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம காஃபி டீ போடுறதுக்கு கிளைண்ட்ஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பேண்ட்ரி ரூம் ரெடி பண்ணேன். ஒரு சின்ன ஸ்பேஸ்லையாவது எனக்கு பேண்ட்ரி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு நான் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பாருங்கள் காஃபி மக்ஸ் எல்லாம் எப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. நம்மளோட என்ட்ரன்ஸில் வந்து நான் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் டோர் அப்படிங்கிறனால சன்லைட் வந்து டைரெக்டாக அந்த ரூம்குள்ளே வரும்போது ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். இந்த ஹெட் மசாஜ் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சம் இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் வார்மாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இந்த கர்டன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். மேபி கிளைண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ வந்து நைட் டைம் ஆகிடுச்சு, ஸோ அதனால இப்போ கொஞ்சம் டார்க்காக தெரியுது உங்களுக்கு. இந்த கிளாஸ் எல்லாமே நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பிளட் கிளாஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ பிபி சலூன் அப்படிங்கிறது மட்டும் இங்கே வந்திருக்கோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்.
அதர்வைஸ் நமக்கு ஏதாவது கிளைண்ட் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இந்த ரூம் வந்து நல்லா மைல்டா டார்க்கா இருக்கும். ஓவராலா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதித்யா காலேஜுக்கு நேர் ஆப்போசிட் பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளோட பார்லர் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. கிளாஸ் டோர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். வேற எந்த ஸ்டிக்கரிங்கும் வேண்டாம், கிளாஸாக இருக்கணும், நம்ம லோகோ மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். இப்போ ஃபுல் வீடியோ பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்லர் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா பார்லர்? பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.